இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாம்பார் செஞ்சு. அதனால ஜீவா வந்து சாம்பார் கேட்டான். அவனுக்காக சாம்பார் சாதமும், கேரட் ஃப்ரையும் செஞ்சு குடுத்துட்டேன். லஞ்சுக்கும் அதே பேக் பண்ணி குடுத்துட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா, தலைச்சம் பொண்ணு, தலைச்சம் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நான் எனக்கு தெரிஞ்சத வந்து ஷேர் பண்றேன். கூகுள்லயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்தந்த ராசிக்காரர்கள் வந்து கல்யாணம் பண்ணா நல்லா பொருந்தும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இதுவே வந்து நெறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க 2, 3 பேர கேட்டா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெய்லியும் சண்டை தாங்க போட்டுட்ருக்காங்க. ஒரு எலியும் பூனையும் மாதிரி தாங்க லைஃபே ஃபுல்லா சண்டையா போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஆனா, அது கண்டிப்பா உண்மைதான் இல்லன்னு நான் சொல்ல வரல. தலைச்சம் பொண்ணும், தலைச்சம் பையனும் கல்யாணம் பண்ணா டெய்லி வாக்குவாதமா தான் போயிட்டுருக்கும். நீ சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? அப்படிங்கிற ஒரு விவாதம் மேல தான் போயிட்டே இருக்கும். ஆனா நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஹஸ்பண்டோ இல்ல மனைவியோ சொல்றத வந்து இவ சொல்றதும் சரிதான், இல்ல இவர் சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம டீப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த லைஃப நம்ம ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு வரலாம். எனக்கு ஒரு 50% ஓகே தான். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.